திறந்திருக்கு, வாங்க. பாய், சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம் பாய். கமால் பாயை பார்க்கணும், இருக்காரா? முதலாளி தங்கச்சி மடம் வரைக்கும் ஒரு வேலையா போயிருக்காங்க. என்ன சொல்லியா நீங்க பார்க்கணும்? இல்ல, பிஸ்மில்லா ஸ்டுடியோங்கிறது உங்க முதலாளி கடை தானே? ஆமா சார், இந்த கடை தான் முதல்ல ஸ்டுடியோவா இருந்துச்சு. முதலாளியோட அப்பா தான் கடையை பார்த்துட்டு இருந்தாங்க. வயசானதுனால அவரால் ஸ்டுடியோ நடத்த முடியல. கமால் பாய் ஸ்டுடியோவை ஹார்ட்வேர்ஸா மாத்திட்டாரு. சரிங்க, இப்போ உங்க முதலாளி எப்போ வருவாரு? அது கரெக்டா சொல்ல முடியாதுங்க. பேங்க் வேலையா ராமநாதபுரம் போறதா சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அப்படியே அங்க போனாலும் போவாரு. அன்வர் பாய், உடனடியா நம்ம இப்போ அவரை பார்த்தாகணுமே. ஆமா தொல்காப்பியன். பாய், தங்கச்சி மடத்துல கமால் பாயை எங்க போனா பார்க்கலாம்? தங்கச்சி மடத்துல பள்ளிவாசல் தெருவுல போய் யார்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லிடுவாங்க. ஆமா சார். சரி, அங்க போய் பாருங்க, கண்டிப்பா அங்க இருப்பாரு. வாங்க. அப்ப சரி பாய், அங்க போய் பார்க்கறோம். ரொம்ப நன்றி, நாங்க வரோம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப வாங்க நன்றி சார். வரோம். தங்கச்சி மடம் போப்பா. எடுங்க. தம்பி, இங்க ஈஸ்வரனுங்கிறவரு அதான் அந்த கடைசி ரூம். அங்கயா? ஆமா. ஆனந்தி, நீ போ, நான் வரல. அக்கா, என்னடி புள்ளவா ஆனந்தி? நான் வரலம்மா, நீ போயிட்டு வா. ஆனந்தி, என்னடி இது? இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்ச உறவு, அதுவும் அப்பாங்கிற உறவு. வாம்மா. இது பாரு, இப்படி அடம் பிடிச்சு நீ என்னத்தை சாதிக்க போற? வாம்மா. அக்கா, அதான் சொல்றாங்கல்ல, வாக்கா. நான் சொல்ற பேச்சு கேளு ஆனந்தி. வா. என்னங்க இது? உங்களுக்கு எங்க இந்த நிலைமை? கற்பகம், இது பாரு, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப ஏங்க இங்கே வந்திருக்கீங்க? அது என் தலைவிதி. என் விதி என் மக ஆதி ரூபத்துல வந்திருக்கு. அந்த பாவிதான் பொய்யான தகவலை சொல்லி என்னை இங்க அடைச்சு வச்சிருக்கான். என்னங்க இது? உங்களுக்கு எங்க இந்த தலையெழுத்து? ராஜா மாதிரி இருக்க வேண்டிய மனுஷன் எதுக்காக இப்படி ஒரு ஆஸ்பத்திரியில பைத்தியக்காரங்கிற பெயர்ல இருக்கணும்? வாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நம்ம வீட்டுக்கா? ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு தான். வேண்டாம்மா, என்னால யாருக்கும் தொந்தரவு வேண்டாம். நான் இங்கே இருந்துடுறேன். ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்க? கற்பகம், என்ன நினைச்சு கவலைப்படாத. நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க விரும்பல, அவ்வளவுதான். புரியுதுங்க. நீங்க நம்ம வீட்டுக்கு வர்றது ஆனந்தி ஏத்துக்க மாட்டாளோ, அபி ஏதாவது சொல்லிடுவாளோன்னு நினைச்சு குழம்பி போய் இப்படி பேசுறீங்க, அதானே? இது பாருங்க, அபிக்கு நீங்க யாருங்கிற உண்மை தெரியுங்க. நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம அபி இப்போ நல்லபடியா திரும்பி வந்துட்டா. அபி திரும்பி வந்துட்டாளா? ஆமாங்க. அது மட்டும் இல்ல, அவளுடைய கம்பெனிய ஆதிகிட்ட இருந்து போராட்டம் பண்ணி திரும்பி வாங்கிட்டா. இப்போ நம்ம அபி பழைய அபி ஆயிட்டாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமாங்க, எல்லாம் ஒண்ணுன்னா சரியாயிட்டு வருது.
நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. வேண்டாம் கற்பகம். அவங்க சரி, ஆனந்தியும் சரி, என் பசங்க. அவங்க என்ன அடிச்சா கூட வாங்கிப்பேன். அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதனால நான் அங்க வரமாட்டேன்னு சொல்லல. வேற எந்த காரணத்துக்காக வரமாட்டேங்கிறீங்க? கற்பகம், நான் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. என் மனசுல இருக்கிற முடிவுகள் நிறைவேறின பிறகுதான் என் மக அபியை வந்து பார்ப்பேன். ஆனந்தி, நீ என்ன வேணா திட்டலாம், கோச்சிக்கலாம். ஏன்னா நீ என் பொண்ணு. உன்னை பார்க்கும்போது எனக்கு என் அம்மா ஞாபகம் தான் வருதுமா. அபி கற்பக மாதிரி பொறுமைசாலி. ஆனா நீ என் அம்மா மாதிரி. என் அம்மா ரொம்ப தைரியசாலி. கோவம் ரொம்ப வரும். யாரா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் பேசிடுவாங்க. தப்புனா பலார்னு அரைஞ்சிடுவாங்க. உன்னை பார்க்கும்போது எனக்கு என் அம்மா ஞாபகம் வருதும்மா. நான் பாவம்மா, என்ன மன்னிச்சிடு. என் அம்மா வருதா என்ன மன்னிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நீ என்ன மன்னிச்சிடுமா. சரி, அழாதீங்க, அழாதீங்கப்பா. அப்பாவா? அப்பா நான் சொன்னேன். என்ன என்ன நடக்குதுங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இந்த கேடு கிட்டவளாலதான் என் புள்ள ஆதி நிம்மதி இழந்து தவிக்கிறான். இந்த கும்பலோட சேர்ந்து கூத்தடிக்கிறீங்களா நீங்க? பாருங்க, வாய மூடுறி. ஏண்டி, உனக்கு என்னடி வயசு? இந்த வயசுலயும் வசதியான ஆம்பளைங்கள வளைச்சு போட்டு மயக்க பாக்குறியா? நீங்க வாய மூடுங்க. இது பாருங்க விஷயம். புருஷன் இல்லாம நீ இத்தனை வருஷமா யார் யாரையோ அண்டி வாழ்ந்திருக்கலாம். ஆனா இப்பதான் உனக்கு வயசாயிடுச்சுல, பேசாம ஏதாவது ஒரு மூலையில கிடக்க வேண்டியதானே? இப்போ ஏன் புருஷனை வளைக்கலான்னு பாக்குறியா? வார்த்தை அளந்து பேசு. சரிதா, நமக்கு தான் வயசாயிடுச்சு. இனிமே நம்ம பொண்ணை வச்சு இவரை வளைச்சு கொள்ளலாம். என்னடி சொன்ன? நான் கழுகி போண்டி. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? நீ இவ்வளவு பேசியும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாம நிக்கிறாளே, அவளை பார்த்தா பேசுற? இவ யாரு தெரியுமா உனக்கு? மாமா வேண்டாம் மாமா. யாரு யாரு இந்த புறம்போக்கு? புறம்போக்கு கரம்போக்கு நான் பல்ல கால்ட்டுட்டு ராஸ்கல். புறம்போக்கு நான் சொன்னேன். என் பொண்டாட்டிடி இவ.
எவ்வளவு நாளாச்சு. ஒரு நாள் கூட தன்னை வெளி உலகத்துக்கு காட்டிக்காம இருந்திருக்கா. இவ்வளவுக்கும் இவங்களை அனாதையா தவிக்க விட்டுட்டு நான் பம்பை வந்துட்டேன். அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இவளும் பிள்ளைங்களின் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இருந்தும் தன்னோட கோபத்தையும் ஆதங்கத்தையும் காட்டிக்காம கண்ணியமா இதுவரைக்கும் நடந்துகிட்ட இவளோட குணத்துக்கு நீ கால் தூசி கூட வரமாட்டேன். உனக்கும் இவளுக்கும் உள்ள வித்தியாசம் தான் உன் புள்ள ஆதிக்கும் அபிக்கும் உள்ள வித்தியாசம். உன் புள்ள ஆதி திமிரும் ஆணவமும் அயோக்கியத்தனமும் அகங்காரமும் பிடிச்சு வளர்ந்தான். சூழ்நிலை இருக்கிறவனுக்கு வேற எதுவுமே தெரிய வராது. தன்னை தவிர வேற யாரும் மேலே அவனுக்கு அக்கறை கிடையாது. ஆனா அபி பொறுமை, அன்பு, கண்ணியம், நேர்மை, அடுத்தவங்களுக்காக வாழற குணம் அவனுக்கு. ரெண்டு பேருமே எனக்கு பிறந்தவங்க தான். ஆனா ஆதி உன் வயத்துல பிறந்ததுனால இப்படி தருதலை ஆயிட்டான். ஆனா அபி கற்பகம் என்னோட கற்பகத்தோட வயத்துல பிறந்ததுனால பத்தரமாத்த தங்கம் மாதிரி ஜொலிக்கிறாடி. அவளை பத்தி அசிங்கமா பேசுற. நான் இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்த விஷயத்த இந்த உலகத்துக்கு சொல்ல போறேன். கற்பகம் கற்பகம் என்னோட முதல் மனைவி. அபி, ஆனந்தி, ஆரத்தி, மனோ 4 பேர் என்னோட பிள்ளைங்க. அடுத்து வந்தவ தாண்டி நீ. இது எனக்கு பிறந்த குழந்தைங்க மேல சத்தியம். உன் வயத்துல பிறந்த குழந்தைங்களை சேர்த்தாண்டி சொல்றேன். எல்லாரும் மேலேயும் சத்தியம். இறந்து போன உன் அம்மா, என் அத்தை, அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். பல முறை நான் உண்மையை சொல்ல வந்தப்போ அவங்க தான் தடுத்தாங்க. என் மனசுல அது பெரிய பாரமா இருந்தது. இப்பதான் அதை இறக்கி வச்ச மாதிரி நிம்மதியா இருக்கு. ரொம்ப நிம்மதியா இருக்கு. அம்மா நீங்க எதையாவது மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க அத்தை. அழாதீங்க அத்தை. அத்தை 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 அம்மா அத்தை அம்மா அத்தை அத்தை வண்டி அம்மா, இங்க வண்டி இருக்கு. இங்க. அத்தை அம்மா என்ன அர்ஜுன்? அத்தை அத்தை அம்மா. நில்லுங்க அத்தை. அத்தை அம்மா அத்தை பாருங்க வண்டி இங்க இருக்கு. அம்மா என்னமாச்சு? அத்தை எங்க போயிட்டு இருக்கீங்க? அம்மா பேசுங்கம்மா. அத்தை அத்தை இங்க பாருங்க அத்தை. அத்தை இங்க பாருங்க. நம்ம வண்டி இந்த பக்கம் இருக்கு. அர்ஜுன் என்ன? அம்மா என்னாச்சுமா உனக்கு? அத்தை அம்மா அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை. அம்மா அத்தை பேசுங்கம்மா. அம்மா அத்தை ப்ளீஸ். அம்மா அத்தை அத்தை இங்க பாருங்க அத்தை. என்னமாச்சு? வீட்டுக்கு போலாம். எங்க போயிட்டு இருக்கீங்க? அம்மா அத்தை அண்ணே, கமால் பாய் எங்க இருக்காரு? அதான் நிக்கிறாரு பாத்தீங்களா? அங்கேயா? ஆமா, சரிண்ணே. அங்கதான். ஆமாமா. சரி, ஓகே பாய். 2 நாள் ஆகி போச்சு, தொழிலே நடக்கல.
வள்ளம் 2 இறங்கல. இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நாகப்பட்டினத்துலேருந்து ஆளை கூட்டி வந்திருக்கேன். நடந்து முடியணும். சரி சரி பார்க்கலாம், நான் முடிச்சுட்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். பாய் சலாம் அலைக்கும். மாலைக்கும் சலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அந்த போட்டோ சம்பந்தமா ஆமாமா 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து பேசணும். ஆமா ஆமா அந்த விஷயம் தான். இவர் தான் தொல்காப்பியன், சென்னையில இருந்து வந்திருக்காரு. வணக்கம் தம்பி. சென்னையில கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றாரு. சந்தோஷம். நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? பிஸ்மில்லா ஸ்டுடியோ உங்களோட தானே? ஆமாம், எங்கள் வாப்பா தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. வாப்பாவுக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதில் சல்லி காசு வரும்படி இல்லைனாலும் வம்படியாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் அதை இழுத்து மூடிட்டு ஹார்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? 20 வருஷங்களுக்கு முன்னாடி நான் உங்கள் வாப்பாவோட ஸ்டுடியோவில் எனக்கு சம்மந்தப்பட்டவங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஃபோட்டோ எனக்கு அவசியமாக தேவைப்படுது. அதான் ஸ்டுடியோ மூடி ரொம்ப வருஷம் ஆகி போச்சே, இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லை, ஸ்டுடியோ மூடிட்டீங்கன்னு நல்லா தெரியும். ஆனால் அதில் இருந்த பழைய ஃபோட்டோஸ், நெகட்டிவ்ஸ் அதெல்லாம் இருந்திருக்குமே, அதையெல்லாம் என்ன பண்ணீங்க? கடையை மூடின பிறகு அப்பா நான் சொன்னதை கேட்காம அதையெல்லாம் மூட்டை கட்டி வீட்டில் போட்டாரு. அதுவே அவருக்கு சீக்க கொண்டு வந்துருச்சு. ரூம் முழுக்க தூசியும் குப்பையும் ஆகி போச்சு. இப்போ என்னன்னா டாக்டர் வந்து பார்த்துட்டு சத்தம் போடுறாரு, ஏன் இதெல்லாம் இங்கே போட்டு வச்சிருக்கீங்கன்னு. அதான் தம்பிக்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் மூட்டை கட்டி எங்கேயாச்சும் வீசிட்டு வாடான்னு சொன்னேன். சார் அது ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ சார். அது எனக்கு அவசியமாக வேணும் சார். சார் அதில் ஒரு வாழ்க்கையை அடங்கியிருக்கு. சரிப்பா, வந்தது தான் வந்தீங்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துடக்கூடாதா? கமல் பாய் அதுக்காக தான் சென்னையில இருந்து வந்திருக்காங்க. நாம தான் பார்த்து ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணணும். அதான் பாய் கட்டி தூக்கி போட சொன்னேன், தம்பி தூக்கி போட்டிருப்பாரு. ஒருவேளை உங்க தம்பி கட்டி தூக்கி போடாம இருந்தா நமக்கு உபயோகமா இருக்கும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஆமாம் பாய். சார், கொஞ்சம் சரி கன்சிடர் சரி பண்ணுங்க. பார்க்கலாம், கொஞ்சம் பொறுங்க. ஏ முகமது, இருக்கும்னு நினைக்கிறேன், பாப்போம். ஏய் வேற வேலையை பாருங்கப்பா, மச நிக்காதீங்க. இங்க கொஞ்சம் சோழி இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன இன்னொரு பாய், வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. தொல்காப்பியன் வாங்க.